மேற்கு வங்கத்தில் ஜாதவ்பூர் பல்கலைக்கழகத்தில் அம்மாநில கல்வித்துறை அமைச்சர் பரத்யா பாசுவை மாணவர்கள் தாக்கியதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. மாணவர் சங்க தேர்தலை உடனடியாக நடத்தக் கோரி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த இந்திய மாணவர் கூட்டமைப்பினர் போராட்டம் நடத்தினர். அமைச்சரை தாக்கியதோடு காரிலிருந்து வெளியேற அவர் முயன்ற போது டயரில் காற்றையும் திறந்துவிட்டு தடுத்தனர். அப்போது சில மாணவர்கள் மீது கார் மோதியதால் பரபரப்பு ஏற்பட்டது. மாணவர் அமைப்பினரை கண்டித்து கொல்கத்தாவில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்திலும் ஈடுபட்டனர். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே கிராவல் மண் குவாரிக்கு எதிர்ப்பு தெரிவித்து கரடிப்புத்தூர் கிராமத்தில் பெண்கள் உட்பட 200க்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதிகாரிகள் பேச்சு நடத்தியும் பலனளிக்காத நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் குண்டுக்கட்டாக கைது செய்து பேருந்தில் ஏற்றினர். இந்நிலையில் லக்ஷ்மி என்பவர் பேருந்திலேயே கைப்பிடி கம்பியில் துணியை கொண்டு தூக்கிட்டு தற்கொலைக்கு முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனிடையே கைது செய்யப்பட்ட பெண்கள் உட்பட 49 பேரையும் போலீசார் விடுவித்தனர்.